விடியற் காலையிலே அதாவது ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது ஐயப்பனுக்கு இருமுடி கட்டி அந்த சாமியை வழி அனுப்பி வைக்கும் போது அவரவர் கையில் உள்ள காணிக்கை கொடுத்து அந்த சோழனா பெயரை போட்டு வழி அனுப்பி வைத்தால் அந்த ஐயப்பன் கோயில வாங்குற வரோம் நமக்கும் உண்டு. அது போல இந்த அர்ஜுனன் அதாவது 90 அடி செப்புக்கம் வந்து நிறுத்தி அதன் மேல் தவம் இருந்து சிவனிடத்துல வரவாங்க போறாரு. அவர் வாங்குற வரம் குழந்தை இல்லாதவருக்கு கல்யாணம் ஆகாதவருக்கு கன்னி தோஷம் நாகதோஷம் உள்ளவருக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்தால் நீங்க வேண்டும், சந்தோஷம் பெருக வேண்டும். வருகிற தடம் போகிற தடத்துல வண்டி வாகனத்துல பாதுகாப்பு, செய்கிற தொழில முன்னேற்றம், குழந்தை செல்வங்கள் படிக்கிற கல்வியில முன்னேற்றம், அதாவது சக்தி அறிவு இது போன்ற சக்தி எல்லாம் வேண்டும் என்று அந்த சிவனை வேண்டி இந்த அர்ஜுனனிடத்திலே சோழனாப்பையிலே அதாவது காணிக்கை கொண்டு காணிக்கையை செலுத்தி வணங்கி பாதத்தை தொட்டு வணங்கி வைத்தால் அந்த சகல பாக்கியமும் கிடைக்கும். அந்த வரம் உங்களுக்கும் உண்டு. அதனால அர்ஜுனன் வாங்கக்கூடிய வரத்தில் உங்களுக்கும் பங்குண்டு. நான் இப்பொழுது நான் விநாயகரை வணங்கி புறப்படுகிறேன். அதாவது தலையோட தண்ணி ஊத்தி கொண்டு ஈர துணியோட வந்து அப்படியே நிக்கணும். அவரு போடக்கூடிய பூவாடு மடியில வாங்கினா அதுக்கு விலங்கு என்னங்கிறது இறங்கி வந்து சொல்லுவாரு. சாமி அதுல இன்னொன்னு இருக்குது, மேல இருந்து கனி போடும் போது எலுமிச்சங்கனியா எனக்கு போடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க கூடாது. யாரும் ஓடி ஓடி பிடிச்சு வாங்க கூடாது. ஒரு ஆண்டவனை சிவன் அர்ஜுனன் எப்படி தவம் இருக்கிறார், ஒண்டிக்கால் தவம் இருந்து இப்படி அந்த ஆண்டவனே வரம் கொடுக்கிறார். அதே போலதான் நீங்களும் மடி ஏங்கி இப்படி நிற்க வேண்டும். அந்த கனி மேல வீசுகிற கனி உங்களுடைய மடியில வந்து விழுவணும். அதுதான் வரமா தவிர ஓடி ஓடி பிடிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு போய் யாருமே வாங்க கூடாது. அந்தந்த இடத்துல நின்ன இடத்துல முந்தி வச்சு நின்னீங்கன்னா நிச்சயமாக பலன் உண்டு. அதை விட குழந்தை இல்லாதவருக்கு முன்னுரிமை கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களை மட்டும் சுற்றிலும் நீக்க வைத்து விட்டு பிறகு பின்னே அனைவர்களும் சுற்றிலும் நின்று கொண்டிருந்தால் அந்த கனி யாருடைய மடியிலே இல்லை கையிலே கருத்திலே விழுகிறதோ அவருடைய வாழ்க்கையும் அவருடைய தொழிலும் அவருடைய போகிற தடம் வருகிற தடம் எல்லாமே இந்த வருட பலன் சிறப்பாக இருக்கும். செல்வம் பெருகும். அதை விட இந்த கருடாழ்வாரை பார்க்கிறோம் அல்லவா, 1000 பேரு 1 கோடி பேர் பல கோடி பேரு ஐயப்பன் கோயிலுக்கு ஜோதி பார்க்க போறாங்க. எல்லாருக்கும் அந்த ஜோதி தெரியாது. லட்சத்தில் ஒருவர், 1000ல் ஒருவர், கோடியில் ஒருத்தருக்கு தான் அந்த ஜோதி உருவத்துல ஆண்டவன் காட்சி தருவார். அது போல கருடாழ்வார் உருவத்துல இன்னைக்கு பகவான் வர்றாரு. அவரு முத இத நான் சொன்னா சத்தியம் கூட பண்ணிட்டு போறேன். முதல் யார் அந்த கருடாழ்வாரை பார்க்கிறாரோ அவருக்கு இந்த வருடத்தில் தொட்டது எண்ணினங்கள் வேண்டுதல் நிறைவேறும். வெச்சது விளங்கும். கும்பிட்டால் கூட வரும். கையெடுத்தால் கைத்துணை வரும். அதுபோல கைத்துணையா இருந்து இந்த கருடாழ்வார் தரிசனம் உங்களை காப்பாற்றும், எல்லாத்தையுமே காப்பாற்றும். அந்த முதல் எவர் ஒருவர் பார்க்கிறாரோ அவருக்கு அவ்வளவு ஒரு புண்ணிய சிறப்பு உண்டு. அதனால கவனமா பார்த்து நீங்கள் முதலில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு சிறப்பு. அதனால இப்பொழுது நாம் விநாயகர் பூஜை செய்து புறப்படுகிறேன். குழந்தை இல்லாதவங்க மற்ற அவரவர் தொழில் நான் சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் சொன்ன பையில கொடுத்து அனுப்பி வைங்க.